இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வயசானவர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு சின்ன பொண்ணு காசு இல்லாமல் ஒரு ஐஸ்கிரீம் வண்டியையும் அதை சுற்றி நிறைய சின்ன பசங்க சாப்பிட்றதையும் ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கிறா. இதை பார்த்த அந்த வயசானவர் அந்த சின்ன பொண்ணு மேலே பாவம் பட்டு பாக்கெட்டில் இருந்து ஒரு காயின் எடுத்து அந்த சின்ன பொண்ணுக்கு கொடுக்குறாரு. இந்த பொண்ணு சந்தோஷத்தில் அதை வாங்கிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்குறா. வாங்கினது போக மிச்சம் ஒரு காயின் சேஞ்சாகவும் கிடைக்கிது. கொஞ்ச நாள் கழிச்சு அதே ரோட்டில் அந்த வயசானவர் திரும்பவும் போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு திருடன் யாருக்கிட்டையோ பேக்கை திருடிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்போ இந்த வயசானவர் மேல மோதி கீழே விழுந்துடுறான். அந்த வயசானவரும் அந்த பேக் எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் திருடனும் அந்த பேக்கை பிடிக்கிறான். கொஞ்ச நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த திருடன் அந்த பேக்கை விட்டுட்டு ஓடிடுறான். இந்த வயசானவரும் அந்த பேக்கோட கீழே விழுறாரு. எல்லா மக்களும் அவரை சுத்தி வராங்க. இவர் கையில அந்த திருட்டு போன பேக் இருந்ததுனால மக்கள் எல்லாரும் இவர் தான் அந்த பேக்கை திருடி இருக்காருன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸும் வராங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. ஆனா அடுத்த நாளே அவரை ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு பரிசா 20,000 கொடுக்குறாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு நடந்தது எல்லாத்தையுமே நேர்ல பார்த்துட்டு அந்த ஐஸ்கிரீம் வாங்கினது போக மிச்ச காசுல போலீஸ்க்கு போன் பண்ணி நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லி இந்த வயசானவரை காப்பாத்துறா. இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னைக்காவது நம்ம யாருக்கோ சின்ன உதவி செஞ்சிருந்தா கூட அது வீண் போகாது. நாம எதிர்பாராத நேரத்துல ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நம்மள அது காப்பாத்தும்.